இதில் ஒரு 3 ஹேங்கிங் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு இந்த டிசைனில் பார்க்கும்போது இது ப்ளேவுட் அளவுக்கு ஃபினிஷிங்கோட உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணினால் பிரச்சனை, கரையான் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் வராது. இந்த வீடு முழுக்க டோட்டலாக பண்ணுறதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆயிருக்கு. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸரோட, அதாவது இது பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணும்போது போய் பட்டுன்னு அடிக்காமல் இருக்கிறதுக்கான சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ். நம்ம இது வுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு பார்த்தா இது வுட்டில், அதாவது ப்ளேவுட்டில் பண்ணதா அல்லது யூபிவிசியில் பண்ணதான்ற டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸ்டெடி டேபிள், பெரிய ஸ்டெடி டேபிள் அண்டு ட்ரா கீழே டோர்ஸு இதெல்லாம் வச்சும், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் செல்ஃப் மாதிரி ஹைட்ராலிக் பம்ப் வச்சும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. ஹாய் தமிழ் இன்டீரியர். இந்த வீடு ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோசூரில் பாகலூரில் தான் பண்ணி கொடுத்துருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹாலில் சிம்பிளாக பண்ண ஒரு டிவி யூனிட் தான். இது கீழே ஒரு 2 ட்ரா, மேலே கிளாஸ் டோரில், அதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் பேனல் கொடுத்து நம்ம ஒரு ரேக் மட்டும் வச்சு கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடு முழுக்க இது போல் ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் யூபிவிசியில் பண்ணியிருக்குங்க. இந்த வீடு முழுக்க டோட்டலாக பண்ணுறதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து டைனிங் ஹாலில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, அதுக்கான பார்ட்டிஷன் தான் பண்ணியிருக்குங்க. இதில் ஒரு 3 ஸ்பாட்லைட் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது பூஜை ரூமில் எதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லாததுனால இங்கே 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்து நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோஸரோட, அதாவது இது பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணும்போது போய் பட்டுன்னு அடிக்காமல் இருக்கிறதுக்கான சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். இந்த கிச்சனை பொறுத்த வரையில் கிரே வித் எல்லோ கலரில் நம்ம இது வுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு பார்த்தா இது வுட்டில், அதாவது ப்ளேவுட்டில் பண்ணதா அல்லது யூபிவிசியில் பண்ணதான்ற டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இது போல் ஃபினிஷிங்கில் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலே இன்னரில் இருக்கிற ட்ரா முதல் கொண்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஸ்டீலில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான சைஸுக்கு வராதுன்றதுனால நம்ம யூபிவிசிலேயே அங்கே இருக்கிற சைஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பெரிய ட்ராவும் சரி, சின்ன சின்ன ட்ராஸும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் கொஞ்சம் நம்ம எஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரேக் மட்டும் வச்சு நம்ம ஃப்ரண்ட் க்ளோசிங் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம கிச்சனை பொறுத்த வரையில் அண்டர் லேஃப்ட்டு அண்டு வால் பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்து ஓப்பன் கொடுத்துருக்குங்க. இது நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபுல் யூஸிங், அதாவது கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால ஹைட்ராலிக் வச்சு கொடுத்துருக்குங்க. இதில் செக்டு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டிலுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த கிச்சன் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே வித் எல்லோ கலரில் தான் பண்ணியிருக்குங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸு சிம்னிக்காக வெண்ட்டு ஓப்பன் கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டோர்ஸ் மட்டும்தான் 1 by 1 நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்தோம்னா வாஷ் பேஷன், அதாவது வாஷ் பேஷன் மட்டும் கொடுத்தாங்க, நம்ம அதுக்கு ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி அதிலே டேப் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்குங்க. இது கிச்சன் டு டைனிங் ஹாலுக்கான ஒரு வால் இருந்தது, அதை நம்ம ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணுறதுனால வுட் கலரில் ஃப்ரேம் கொடுத்து இதில் ஒரு 3 ஹேங்கிங் லைட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு இந்த டிசைனில் பார்க்கும்போது இது ப்ளேவுட் அளவுக்கு ஃபினிஷிங்கோட உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணினால் பிரச்சனை, கரையான் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் வராது. ஸோ லைஃபு அதை விட அதிகமாகவே இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை டோர் ஓப்பன் பண்ணால் டோருக்கு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேக்ஸ் அண்ட் ட்ரா இந்த மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்குங்க. இது ஒரு 3.5 ஃபீட்டுக்கு ஒரு 7 ஃபீட் ஒரு வால் ரூஃப் மாதிரி உள்ள ஃபுல்லாகவே டோட்டல் பாக்ஸாக நம்ம வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ரூம்ன்றதுனால நம்ம டோருக்கு உள்ளேயே அவங்க கேட்டிருந்ததுனால இது போல் வச்சு கொடுத்துருக்குங்க. இதில் இது மட்டும் இல்லாமல் லேஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. அந்த உட்டன் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வால் ரூஃபில் ஒரு லேயர் கொடுத்து, இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டேபிள், அதாவது ரூம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபோல்டிங் டேபிள் நம்ம வச்சுருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட் ரூம்லேயும்
லேஃப்ட்டு மட்டும் தான் ப்ளஸ் ஒரு டேபிள் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால வால்ரூஃப் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ஃபோல்டிங் டேபிள் கிரே கலரில், லேஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் கலரில் பண்ணியிருக்குங்க. ஸோ இது போல் உங்கள் இடம் குறைவாக இருக்கிற இடத்துல இது போல் ஃபோல்டிங் டேபிள் வச்சுட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கும் சரி, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உட்டன் அண்டு கிரே கலரில் நம்ம ஒரு ஸ்டடி டேபிள், பெரிய ஸ்டடி டேபிள் அண்டு ட்ரா கீழே டோர்ஸு இதெல்லாம் வச்சும், டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு புக் செல்ஃப் மாதிரி ஹைட்ராலிக் பம்ப் வச்சும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது சென்டரில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணுன்றதுக்காக உட்டன் கலரில் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்து டாப்பில் கிளாஸ் கொடுத்து பண்ணியிருக்குங்க. இதுவும் லேஃப்ட்டு பார்த்திங்கன்னா உட்டன் கலர் தான். உட்டன் அண்டு கிரே கலர் மிக்ஸ் பண்ணி இந்த ரூம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோஃபு, அதுக்கு ஸ்லைடிங் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. அந்த ஸ்லைடிங் டோருக்கு உள்ளாரவே பார்த்திங்கன்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரா, டோருக்கு உள்ளாரையும் ரேக்ஸ் நம்ம ஸ்டோரேஜுக்காக, இப்போ நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் உள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டோருக்கு உள்ளார ரேக் கொடுத்து அது கீழே 2 ட்ரா கொடுத்து நம்ம உள்ளே ஃபுல்லாக ஒயிட் தீம்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயும் மேலே இருக்க உட்டன் கலரை நம்ம சென்டரில் பேஸ்ட் பண்ணி ஒரு ஹைலைட்டுக்காக இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குங்க. ஸோ இது போல் நல்ல குவாலிட்டியான ஃபினிஷிங்கில், அதாவது மெட்டீரியல் ஒரு பட்சம் இருந்தாலும் குவாலிட்டியான ஒர்க் ஃபினிஷிங்கில் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு இது போல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்குங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாராவது இது போல் இன்டீரியர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் தான், நம்ம ஸ்லைடிங்கை பொறுத்த வரையில் கூட சாஃப்ட் க்ளோசர் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. லேஃப்ட் ஃபுல்லாக உட்டன் கலரு அண்டு கிரே கலர் இது யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ உங்கள் வீடுகளுக்கு நம்ம இன்டீரியர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.